உங்களில் நிறைய பேர் சின்ன வயசுல ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களை ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. நல்ல ரேங்க் வாங்கியிருப்பீங்க, மார்க்கும் நிறைய வாங்கியிருப்பீங்க. ஆனா ஹையர் ஸ்டடீஸ் போக போக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா 10th நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% வாங்கியிருப்பீங்க. ஆனால் 12th வந்த உடனே அது 70% கீழே இறங்கியிருக்கும். ப்ராபப்ளி இந்த காலேஜில் இன்னும் கொஞ்சம் கீழே கூட இறங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட நபரா நீங்கள், உங்களுக்கான டாபிக் தான் இது. உண்மையை சொல்லணும்னா உங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுடைய வீக்னஸே. ஒருவேளை அந்த டீனேஜ் டைம்ல உங்க பேரண்ட்ஸோ இல்லை எனி மென்டோ யாராவது ஒருத்தர் உங்களை கரெக்டா கைட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அண்டர் பெர்ஃபார்மன்ஸும் வர நிறைய சான்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் சரி உங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி உங்களோட ரிசல்ட்டும் மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல ரிசல்ட் இருந்தால் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கும். நல்ல ஹையர் ஸ்டடீஸ் கிடைச்சதுன்னா நல்ல லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளவு முக்கியங்கிறது நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் சொல்லச்சில காமனாக நம்ம எல்லாரும் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒருவேளை சிலர் வீடியோ கேம்ஸ்லையோ சோஷியல் மீடியாலையோ ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஆனால் அது மட்டும் நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸாக நினைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே even family problems can be a distractions, relationship can be distractions, even subjects that doesn't go into your mind is a distraction. அதனால முதல்ல இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒரு லாங் டேர்ம் ஹேபிட்டாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை அதை ரிப்பேர் பண்ணுறதோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒர்க். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். அதை இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கணும். நாம செல்போன்ல அதிகமான டெம்பரரி ஃபைல்ஸையோ இல்லை பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸையோ அதிகப்படுத்திட்டே போனா செல்போனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லைன்னா சில பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸும் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் குறைய நிறைய சான்ஸ் இருக்கு. கரெக்டா உங்க எக்ஸாம்க்கு ஒரு 1 வீக்கு முன்னால உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை உங்களுடைய மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல ஓடக்கூடிய அன்வான்ட் அப்ளிகேஷன் மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு கணக்கெடுங்க, ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் அந்த ஒரு வாரம் கொஞ்சம் மியூட் பண்ணி விடுங்க. முடிஞ்சா டிசேபிள் பண்ணுங்க. டெலீட் பண்றது கஷ்டம்தான், மியூட்டோ இல்லை டிசேபிள் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்க உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். குறிப்பா நீங்க பாடங்களை வாசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட ரீடிங்கை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறதுல உங்களுடைய ஃபோக்கஸ் பெட்டரா இருக்கும். சப்ஜெக்டை ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். ஃபோக்கஸாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டை முதல்ல பண்ணி பாருங்க. அப்போது உங்கள் எக்ஸாமில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாமோட ரிசல்ட்டும் உங்களுக்கு சாதகமாக வரும். இப்படி தான் நம்மளால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இதை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கே அதனுடைய மாற்றம் தெரியும். இந்த திங்க் வெல் அகாடமியோட மெயின் கோலே மாணவர்களாகிய நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும். அதனால இந்த திங்க் வெல் அகாடமியை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, செல்ஃப் ஸ்டடி ரிலேட்டடாக, ரீடிங் ரிலேட்டடாக, கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். மென்ஷன் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். Thank you so much. See you in the next video.